ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஏர்ன் விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டை நம்ம சூஸ் பண்ண காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் செல்வன்றவர் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக மட்டும் கிடையாது, நம்ம வியூவர்ஸ் அண்ட் தென் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவே இந்த வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாத இந்த கார்டு பர்டிகுலராக யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் பெருசாக இருக்காது. சரிங்களா? அவங்க எல்லாமே எஃப்டி போட்டு, ஓகே, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு நீங்கள் கிரெடிட் கார்டை வாங்கலாம். ஸோ அப்படி இல்லை, எனக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருக்குது, நான் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் ஹோம் லோன் எடுக்க போகிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னா அவங்களும் இந்த கார்டை சூஸ் பண்ணலாங்க. நான் பார்த்த எஃப்டி பேஸ்ட் கிரெடிட் கார்டில் இது எனக்கு நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பிரச்சனையா, அவங்க இந்த கார்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் புரிய வரும். ஓகே, என்ன ப்ரோ அப்போ புதுசாக வரவங்களோ இல்லை சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கவங்க தான் இந்த வீடியோ பார்க்கணுமா? அப்படி கிடையாதுங்க, எல்லாருமே பாருங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ வெல் வெஸ்டாக இருக்கும்போது நீங்களும் மற்றவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண டிப்ஸ் கொடுக்கலாம். கிரெடிட் கார்டு வந்து கத்தி மாதிரி தாங்க, யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஓகே, பேசிக்காக நான் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி தான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த கார்டை பொறுத்த மட்டும் அவங்க வெப்சைட்டில் நல்லா ஓரளவு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அவங்க வெப்சைட்டில் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். இவங்க இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, எஃப்டி பேக் கிரெடிட் கார்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கார்டு எஃப்டி மூலியமாக ஓப்பன் பண்ணுறதா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 1% கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலாம் எல்லா ஸ்பெண்டிங்காகும். நீங்கள் எது ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதனா ஸ்டார் இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதான் இருக்கும், அதை நம்ம கம்பல்சரி பார்க்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் மினிமம் லிமிட் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க 100%. இதே மற்ற கார்டு ஆல்ரெடி எஸ்பிஐ கார்டு அந்த ஐடிஎஃப்சி இன்னொரு கார்டு பற்றி நான் டீடைல்டாக எஃப்டி பேஸ்ட் கிரெடிட் கார்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம சேனல் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க 100% எஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பொறுத்த மட்டும் 100% எஃப்டி வேல்யூ கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 10,000 எஃப்டி போகிறேன்னா 10,000 லிமிட் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா 499, அதாவது ஜாயினிங் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸ் ரெண்டுமே 499 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஓகேங்களா? இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி தேவை கிடையாது. ஸோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லைனா கூட எஃப்டி பேஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு தாராளமாக வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு. நீங்கள் வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டை, அந்த கடன் அட்டையை நீங்கள் பாக்கெட்லையோ இல்லை பர்ஸ்லையோ வச்சுன்னு தெரிய தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், அதில் நீங்கள் டிஜிட்டலாக ஆக்சஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, யூஸ் எனிவேர், எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஸ்வைப் மிஷினில் மட்டும் ஸ்வைப் பண்ண முடியாது, பட் டேப் பண்ணலாம். அதாவது வைஃபை பேஸ்ட் கார்டு. நீங்கள் வந்து என்எஃப்சி சப்போர்ட்டட் மொபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் டேப் பண்ணி பே பண்ணலாம், ஓகேங்களா? அப்புறம் என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஷ்பேக், அதாவது எவரி ஸ்பெண்டுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து யூபிஐ மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணுறப்போ 1% கேஷ்பேக் தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யூபிஐனா கூகுள் பேவோ இல்லை பேடிஎம்மே கிடையாது, அவங்களுடைய ஓன் ஆப், ஓகேங்களா? ஐடிஎஃப்சியோட ஆப் மூலியமா, ஓகேங்களா? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆப் மூலியமா நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணும்போது உங்களுக்கு 1% கேஷ்பேக் தரதா சொல்கிறாங்க. சரி, அதையே நீங்கள் போயிட்டு கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, மற்ற யூபிஐ பேமெண்ட் சிஸ்டமில் போய் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5% தான் உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, ஒன்லேருந்து இது பாதியாக மாறுது, ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அந்த ஆப் மூலியமா நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும், ஸோ யூட்டிலிட்டி, அதாவது உங்கள் கேஸ் பில்லு, பிராட்பேண்ட் பில்லு, வாட்டர் பில்லு இதெல்லாம் பேமெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 0.5% தான் வருமா. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், வேலட், ஸோ இது எல்லாமே இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா 0.5% ஆகிறாங்க, ஈவன் நீங்கள் வந்து இந்த ஆப் மூலியமா பேமெண்ட் பண்ணாலும், ஓகேங்களா? ஸோ இன்னொரு இக்கு வச்சிருக்காங்க, மேக்ஸிமம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு நீங்கள் ₹500 தான் கேஷ்பேக் நீங்க ஏர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கு மேல உங்களுக்கு கேப் போட்டாங்க, அதுக்கு மேல உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கிரெடிபிள் ரிவார்ட்ஸ் அண்ட் யூபிஐ பெனிஃபிட்னு சொல்றாங்க. உங்களுக்கு 100% கேஷ்பேக் தரதா சொல்றாங்க. ஆக மொத்தம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ₹500. நீங்க ஃபர்ஸ்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றப்ப, ஓகேங்களா? நீங்க கார்டு வாங்கணும்னு கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹500 மேல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹500 கேஷ்பேக் கிடைக்குன்றாங்க. ஸோ நம்ம டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போய் பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க, இவங்க வந்து சூப்பரா, அதான் சொன்னேன்ல, என்னால நான் வந்து பிரசன்டேஷன் ரெடி பண்ணல, இவங்களே நல்லா பிரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும், நான் அவங்க வெப்சைட்டுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ல. இங்க பாருங்க, வெல்கம் பெனிஃபிட், கார்டு வாங்கினோடனே ஃபர்ஸ்ட் 15 நாளைக்குள்ள யூபிஐ டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% கேஷ்பேக். இப்போ ₹500 பண்ணீங்கன்னா ₹500. ஸோ ₹5000 பண்ணீங்கனாலும் ₹500 தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட்
5% கேஷ்பேக் வெல்கம் ஆஃபர் 5% கேஷ்பேக் தரதா சொல்றாங்க. நீங்க கார்டு வாங்குன 30 டேஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் இஎம்ஐ போட்டீங்கன்னா, ஓகேங்களா? அது ரூ. 2,500 மேல ஏதோ ஸ்வைப் பண்ணிட்டு நீங்க இஎம்ஐ போட்டீங்கன்னா, உங்களுக்கு 5% கேஷ்பேக் தரதா சொல்றாங்க. மேக்ஸிமம் கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா ரூ. 1000. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஆஃபர். ஸோ எனிவே ₹499 உங்களுக்கு வந்து ஆனுவல் சார்ஜ் பண்றாங்கல்ல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 200 உங்களுக்கு வந்துரும். அதாவது அவங்களுடைய ஆனுவல் பில்லிங் சைக்கிள் வருது தெரியுமா? ஸோ அந்த டைம்ல நீங்க அந்த 15 டேஸ்க்குள்ளார 4 டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஓகேங்களா? உங்களுக்கு ₹50 50 4 டைம்ஸ் கிடைச்சது. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ரூ. 200 உங்களுக்கு கேஷ்பேக்கும் வந்துருது. ஸோ ஆல்ரெடி ஆனுவல் ஃபீலேருந்து உங்களுக்கு வந்து ரூ. 200 திருப்பி குடுத்துடுறாங்க. ஸோ அப்படி இப்படி நீங்க கேஷ்பேக் எர்ன் பண்ணினா கூட ஆனுவல் ஃபீஸ் இதுல ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1% கேஷ்பேக் ஆல் யுபிஐ டிரான்சாக்ஷன் நீங்க போட்டாங்க. அதுவும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆப் மூலியம் தான் ஆல்ரெடி இத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 0.5% மத்த ஆப் மூலியமா பே பண்ணீங்கன்னா. ஓகே. ஆல்ரெடி இங்க பாருங்க ஜாயினிங் ஃபீஸ் சொல்லியாச்சு. ஆனுவல் ஃபீயும் சொல்லியாச்சு. ஸோ 499 499 ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க பெனிஃபிட். ஸோ 25% டிஸ்கவுண்ட் குடுக்கறதா சொல்றாங்க மூவி டிக்கெட்ல. மேக்ஸிமம் பார்த்தா ரூ. 100. அப்புறம் 20% டிஸ்கவுண்ட். இவங்க வந்து ஒரு 1500 ரெஸ்டாரண்ட் கிட்ட பார்ட்னர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா 20% அந்த லிஸ்ட் வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.25% இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. நீங்க போட்டிருக்க எஃப்டிக்கு 10,000 எஃப்டி போட்டீங்கன்னா அந்த 10,000க்கு 7.25% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,500 மேல யுபிஐ டிரான்சாக்ஷன் அது பார்த்தாச்சு. இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிவிலேஜ்ங்க. ஸோ கிட்டத்தட்ட 600 மில்லியன் மர்ச்சன்ட்ஸ் கூட இவங்க மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு வந்து அக்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா ரூபே டிபெண்டன்சி அதனால நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கார்டு லைபிலிட்டி. ஒருவேளை நீங்க கார்டை தொலைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000 வரைக்கும் அந்த கார்டு ப்ரொடக்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ரோட் சைடு அசிஸ்டன்ட் அண்ட் தென் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ்ல போய் உங்களுக்கு கிளியரா நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது வந்து சின்னதா இருக்கு. நீங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அவங்க பேஜுக்கு போயிடலாம். நம்ம அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க மூவி டிக்கெட் ஆஃபர் பாருங்க. ஸோ 1 மாசத்துக்கு ஒரு தடவை மூவி டிக்கெட் ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவைக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. நீங்க Paytm ஆப் மூலியமா நீங்க போயிட்டு இத ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப வந்து டிக்கெட் வந்து நீங்க புக் பண்ண போறீங்கன்னா, அப்ப வந்து ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணணும். ஐடிஎஃப்சி, சிசிஎஃப்எம் இந்த ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணீங்கன்னா 25% கேஷ்பேக் இமிடியேட்டா கிடைச்சிடும். அப் டூ ரூ. 100 சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோட் சைடு அசிஸ்டன்ட் ஓகேங்களா? ஸோ ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் என்பது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ்ல போயிட்டு இருக்கீங்க. உங்க வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உங்க காரோ, பைக்கோ ஏதோ பேட்டரி பிரச்சனை, இல்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஏதோ ஒண்ணா அந்த டைம் வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 4 தடவை வரைக்கும் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1399 வரைக்கும் தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க தான் பைசா போடுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ என்னென்ன பெனிஃபிட்லாம் பார்த்தீங்க பாருங்க. வெஹிக்கிள் டூவிங் உங்க வண்டியே எதுவுமே பண்ண முடியல. டூ பண்ணி தான் ஆகணும். அப்ப அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் ஜம்ப் ஸ்டார்ட் பேட்டரி ஜம்ப் ஸ்டார்ட் பேட்டரி ஸ்டார்ட்டே ஆகல பேட்டரி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டயர் சேஞ்ச் அப்புறம் பிரேக் டவுன் சப்போர்ட் ஏகப்பட்டது இருக்கு பாருங்க. ஃபியூல் அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பாருங்க. இவங்க வந்து அப் டு 5 லிட்டர்ஸ் வரைக்கும் ஃபியூல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சார்ஜபிள் பேசிஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க வந்து இங்க பாருங்க ஆம்புலன்ஸ் ரெஃபரல். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஆர்எஸ்ஏல. நீங்க பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பெனிஃபிட் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். கிரெடிட் கார்டா இருக்கணும், டெபிட் கார்டா இருக்கணும். உங்க பாக்கெட்ல என்ன கார்டு வச்சிருக்கீங்க, அந்த அந்த கார்டுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ்லாம் எலிஜிபிள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இங்க பாருங்க கார்டு லைபிலிட்டி கவர். சப்போஸ் உங்க கார்டுல ஏதோ ஃப்ராட் ஆக்டிவிட்டி நடந்துச்சு, இல்ல தொலைஞ்சிச்சு, அது மூலியமா ஏதோ ஒண்ணு காசு டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா, ஸோ நீங்க இமிடியேட்டா கஸ்டமர் கேர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அப் டூ 25,000 வரைக்கும் அவங்க பொறுப்பு. அவங்க பிரச்சனையே கிடையாது. அவங்க உங்களுக்கு மீட்டு குடுத்துருவாங்க. சரிங்களா? 24 ஹவர்ஸ்க்குள்ள ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இது யாரெல்லாம் எலிஜிபிள்னா, நீங்க அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ச்சேஸோ இல்ல ஏடிஎம் வித்ட்ராவலோ பண்ணியிருக்கணும். நீங்க கார்ட்லாம் வாங்கிட்டீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அப்பதான் இன்சூரன்ஸ் கவர், ஆக்சிடென்டல் கவர் எல்லாமே கவர் ஆகும். இங்க பாருங்க. இந்த இடம் பாருங்க. பெர்சனல் ஆக்சிடென்டல் கவரேஜ் அதுவும் இன்க்ளூட் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் நீங்க ஒரு டிரான்சாக்ஷனாவது பண்ணியிருக்கணும். ஒரு 30 நாளைக்குள்ள. பாருங்க 2 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் இருக்கு. ஸோ இந்த கார்டுக்கு மட்டும் கிடையாது. நெறைய கிரெடிட் கார்டுக்கு இந்த மாரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் பார்க்காமயே, புரிஞ்சுக்காமயே நெறைய பேரு அத பெனிஃபிட்ட யூஸ் பண்ணிக்கவே மாட்றாங்க. சரிங்களா? இங்க பாருங்க கிரெடிட் கார்ட் ஷீல்டு, அப்புறம் பர்ச்சேஸ் புரொடக்ஷன். அது பர்ச்சேஸ் புரொடக்ஷன் என்னது? ஸோ இப்போ வந்து ஒரு ஐஃபோன் வந்து 50,000க்கு வாங்குறீங்க. திடீர்னு ஒரு வித்தின் 60 டேஸ்ல ஓகேங்களா? வித்தின் 60 டேல அது ஒரு 30,000 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரூ. 20,000 உங்களுக்கு லாஸ் இருக்க மாரி இருக்குன்னா, ஸோ நீங்க பர்ச்சேஸ் புரொடக்ஷன் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எவ்ரி 30 டேஸ் ஒன்ஸ் நீங்க வந்து ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே. இங்க பாருங்க அப் டூ 25,000 இருக்கு. ஸோ இவ்ளோ பெனிஃபிட் இருக்கு. ஓகே. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ கம்பல்சரி படிச்சாகணுங்க. படிச்சா தான் உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் தெரிய வரும். ஓகேங்களா? இங்க பாருங்க. அப்புறம் ஃபீஸஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே. சர்சார்ஜ் பாருங்க. ரென்ட் பேமெண்ட்க்கு, ப்ராப்பர்ட்டி பேமெண்ட்க்கு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ டிரான்சாக்ஷன் அது சார்ஜஸ் இருக்கு பார்த்துக்கங்க. அப்புறம் 4x மார்க்அப் அதாவது நீங்க ஃபாரின்ல போய் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா ஒரு ரூ. 100க்கும் ₹3.5 பிடிப்பாங்க. அதாவது 3.5% இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் இந்த யுட்டிலிட்டி ஸ்பெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து 20,000க்குள்ள நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். 20,000க்கு மேல நீங்க போனீங்கன்னா 1% சர்சார்ஜ் பிடிப்பாங்க. ஸோ ஃபியூல் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி பே பண்றதால அதனால ஃபியூலுக்கு சர்சார்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகேங்களா? யுபிஐ கார்ட்ல. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ். கிளிக் பண்ணிட்டோம். ஸோ கார்டுக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்கு, என்னென்ன கார்டுக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்குன்னு தெரியல எல்லாமே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமா ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. இங்க பாருங்க லேட் பேமெண்ட் சார்ஜஸ் இது முக்கியமான டாபிக் தான். நல்லா பாருங்க. ஸோ இப்போ லெஸ் தென் ₹100 இருந்துச்சுன்னா பில் ஜெனரேட் ஆகி உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. அந்த மாதிரி ₹500 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ₹100. ஸோ
ரூ. 5000 இருந்துச்சுன்னா ரூ. 750 பிளஸ் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வேற, இன்ட்ரெஸ்ட் ஜிஎஸ்டி வேற, லேட் பேமெண்ட் சார்ஜ்க்கு அதுக்கு ஜிஎஸ்டி தனி. ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். ஓகேங்களா? சாம்பிள் பர்ச்சேஸ் குடுக்குறாங்க பாருங்க. ஸோ அதான் புதுசா கிரெடிட் கார்டு வாங்குறோம். அது கம்பல்சரி இது பார்த்து தான் ஆகணும். ஸோ இப்ப பாருங்க ஏதோ அப்பேரல் பர்ச்சேஸ் ஏதோ செப்பலோ இல்ல ட்ரெஸ் ஏதோ வாங்குறீங்க 15,000க்கு அதுவும் நவம்பர் 10ஆம் தேதி. ஓகே. ஸோ இங்க பேலன்ஸ் பார்த்தா 15,000ன்னு சொல்றாங்க. அப்ப ரெஸ்டாரண்ட் பில் ஏதோ 5,000க்கு வாங்குறீங்க. டோட்டலா 20,000 ஆயிடுச்சு. ஸோ ரீட்டெயில் பர்ச்சேஸ் ஏதோ வாங்குறீங்க ரூ. 235. நெக்ஸ்ட் கிராசரி பர்ச்சேஸ் மொத்தமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 24ஆம் தேதி ஜெனரேட் ஆகுது. அப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 26,235 வருது. மினிமம் நீங்க ரூ. 525 கட்டினா போதுன்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நீங்க கட்டல. ஓகேங்களா? டியூ டேட் முடிஞ்சிருச்சு கட்டல. டியூ டேட் என்னைக்கு 9த் நீங்க கட்டல. 30த் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் போடுறாங்க பாருங்க. இன்க்ளூடிங் டாக்ஸோட சேர்த்து. ஓகே. ஸோ ரூ. 1,534 போடுறாங்க. ஸோ அது ரூ. 24,769 ஆயிடுது. நீங்க என்ன பண்றீங்க? கிரெடிட் கார்டுக்கு ஒரு ரூ. 2,000 பேமெண்ட் பண்றீங்க. ஓகேங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா ரூ. 25,769 ஆயிடுது. ஓகே. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பில் பேமெண்ட் பண்றீங்க. அப்போ ஒரு ரூ. 1,000 பிடிக்கிறாங்க. அப்போ ரூ. 26,079 ஆயிக்குது. ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிருக்குன்னா, பேமெண்ட் மறுபடியும் ஒரு ரூ. 18,000 பண்ணியிருக்கீங்க. மீதி ரூ. 8,869 இருக்கு. ஓகேங்களா? பேசிக்கா ஓவர் டியூ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 47%. ஓகேங்களா? ஆனா ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் பொறுத்த மட்டில் ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பொறுத்த மட்டும் 43% புடிச்சிருக்காங்க. அப்ப 43% பிடிப்பாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு டேஞ்சரான விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ கிளியரா இங்க பேலன்ஸ் அமௌண்ட் சேர்த்து எல்லாமே போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ எவ்வளோ ஜிஎஸ்டி பாருங்க. டேஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஓகேங்களா? மாசத்துல கிடையாது டேஸ். ஓகே. ஒண்ணு டேஸ்ல போடுவாங்க இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஏ, இந்த பி, இந்த சி இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, இங்க ஒரு ரூ. 10,369 உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நீங்க எக்காரணத்துக்கு கொண்டும் கிரெடிட் கார்ட்ல டியூவா கரெக்ட்டா பேமெண்ட் பண்றது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாரி மினிமம் டியூலாம் கட்டினா சிபில் ஸ்கோர் பாதிக்குங்க. கண்டிப்பா பாதிக்கும். ஓகே. ஸோ நீங்க கிரெடிட் கார்ட நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா புரியுங்க. ரொம்ப கஷ்டப்படுற மாரிலாம் வந்து குழப்பலாம் இருக்காது. 5 டிஃபரெண்ட் மெத்தட்ல இவங்க சாம்பிள் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க கிரெடிட் கார்ட் பத்தி நல்லா தெளிவா புரிஞ்சுப்பீங்க. ஓகே. இந்த கார்டு பத்தி நம்ம மொத்தமா எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே. மேலும் ஏதாவது டாபிக் விட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கார்டு பத்தியோ, இல்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் பத்தியோ, இல்ல ஃபினான்ஸ் பத்தியோ ஏதோ வேணும்னா, அதே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என் Instagramல வந்து பிங் பண்ணுங்க. அங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரிப்பேர் பண்ணி தான் வீடியோ போடுறோம். ஒரு லைக் ஒண்ணு தட்டி விட்டுருங்க. ஓகே. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.